ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்று தொடக்கமாக 25வது பாசுர அர்த்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை. அதை நாம் அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தை வைகுண்டவாசி பரனூர் மகாத்மாவின் வாயிலாக முதல்ல நாம் அனுபவிப்போம். ஒரு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரு மகனாய் ஒளித்து வளர கரைக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பில் நடின்ற நெடுமாலே உன்னை கருத்தேத்து வந்தோம் பறை தருதியாயின் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோரெம்பாவாயாய். இந்த திருப்பாவையில் மொத்தம் 6 காட்சிகள். அதில் இந்த பாசுரத்தோட 5வது காட்சி நிறைவடைகிறது. பாவை நோன்பு நோற்கரா ஆண்டாள். பாவை நோன்பு பற்றின விஷயங்களை சொல்லிட்டு தன் தோழிமார்களை எழுப்பி நோன்பை ஆரம்பிக்க போறா. கண்ணன் திருமாளிகைக்கு எல்லாரையும் எழுப்பிண்டு போறார். அவனுடைய வீட்டில் இருக்கிற காவல்காரன்லேருந்து ஆரம்பித்து நந்தகோபர், யசோதை, பலராமர், நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கண்ணனை எழுப்பறா. அவனும் எழுந்துட்டான். ரொம்ப அழகாக கண் விழிச்சான். அங்கன்மா ஞால பாசுரத்தில் ரொம்ப அழகாக நடந்து வந்தான். மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தில் நடந்து வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டான். அவனுடைய அமர்ந்த கோலத்தை பார்த்தா இந்த பெண்கள் உடனே போற்றி போற்றின்னு அன்றி உலகமளந்தாய் அடி போற்றின்னு போற்றி பாட ஆரம்பிச்சுட்டா. பல்லாண்டு பாடினான். இதை மங்களாசாசனம் அப்படின்னு பார்த்தோம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா இருந்ததுனால்தான் இதெல்லாம் அவளுக்கு பிளட்லேயே வந்திருக்கு. அதனால்தான் அற்புதமாக பாடினான். கடைசியாக அன்றி உலகம்ல சொன்னா, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு, எங்களுக்காக இறங்கணும் அப்படின்னு சொன்னா. உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன். இன்றைக்கு அந்த மங்களாசாசனத்தை கண்டினியூ பண்ணுறான். இவன் எப்பேற்பட்டவன், எங்கேந்து வந்திருக்கான்னு யோசிக்கிறா. இவனுடைய அவதாரத்தை பாடுறா. இன்றைக்கு இந்த பூ உலகத்தில் கண்ணன் எம்பெருமான் ஆவணி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் வந்து அவதரித்தான். அஷ்டமி ரோஹிணி கூடியிருக்கிற சமயத்துக்கு ஜெயந்தி அப்படின்னு பேர். கிருஷ்ணன் அந்த சமயத்தில் பிறந்ததுனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்காக அவன் அவதாரம் பண்ணினான்? சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அவதாரம் பண்ணினான். அப்போ உடனே அவனுடைய அவதார ரகசியத்தை சொல்லி பாடுறா. உடனே பகவான் கேட்குறான், என்னம்மா ஆண்டாளே, போற்றி போற்றிலாம் பாடினேன், ரொம்ப நல்லா இருந்ததும்மா உங்களுடைய பல்லாண்டு. ஏதோ நோன்பு அப்படிங்கிறியே, உங்களோட நோன்பு பலிக்குமா? பலிக்கும்னு நீ நினைக்கிறியா? இப்படி சீண்டி விட்டு பார்க்குறான் பகவான் கண்ணன் ஆண்டாளை. பக்தியை டெஸ்ட் பண்ணுறான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டாள் எப்பேற்பட்டவள், ரொம்ப கெட்டிக்காரியாச்சே. சொல்கிறா, கண்ணா எங்கள் நோன்பு ஏன் கண்ணா பலிக்காது? 4 பேர்கள் நோன்பு நோற்றா,
ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா. ஒருத்தி நோன்பு நோற்றா 4 குழந்தைகளை பெத்தெடுத்தா. அவர்களுடைய நோன்பு பலிக்கிற போது எங்களோட நோன்பு பலிக்காதா அப்படின்னு கேட்டான். ஆண்டாளுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு கண்ணனுக்கு புரிஞ்சு போயிடுத்து, ஆனால் நமக்கு தான் புரியல. கௌசல்யை நோன்பு நோற்றா. கௌசல்யா மாதா நோன்பு நோற்று ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்னு 4 குழந்தைகளை பெத்தெடுத்தார். தசரதர் ஒரு கோவிலுக்கு போகலை, ஒரு அனுஷ்டானம் பண்ணலை. எங்க சண்டைன்னு அங்கே தான் போவார் அவர். 10 திக்குகள்லையும் ரதத்தை செலுத்துறதுனாலேயே அவரை தசரதர் அப்படின்னு சொல்லுவோம். அயோத்தியில் இருந்த ரங்கநாதரை நாள் தவறாம கௌசல்யா தேவி போய் தனக்கு குழந்தை பேரு வேணும்னு பிரார்த்திக்க பெருமாளே அவளுடைய பக்திக்கு மெச்சி குழந்தையா வந்து பிறந்துட்டார். தேவகி, வசுதேவர், யசோதை, நந்தகோபர் 4 பேரும் தபஸ் பண்ணினான். பகவான் கண்ணனே வந்து குழந்தையா பிறந்துட்டான். இந்த இன்சிடெண்ட்டை தான் ஞாபகப்படுத்துகிறா ஆண்டாள். கண்ணா, உனக்கு மறந்து போயிடுதா? நீதானே முதல்ல ராமனா வந்து பிறந்த, இப்போ நீ கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்க. கிருஷ்ணனுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் கொண்டாடுறா இந்த 25வது பாசுரத்தில். பெருமாளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அவர் பிறக்கவே மாட்டார். நாமெல்லாம் பல பிறவிகள் எடுப்போம். ஆனால் இங்கே ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு தானே பாடுறா. அர்ஜுனனுக்கும் நம்மள மாதிரியே சந்தேகம். முன்னொரு காலத்தில் நான் பிறந்தேன், இப்பவும் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறையே கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் கண்ணன் கிட்ட கேட்குறான். இதுக்கு கண்ணபிரான் பகவத்கீதையிலேருந்து சொல்கிறான். பகூனிமே வெத்தீதானி ஜன்மானி தவசார்ஜுனா அப்படிங்கிறான். அர்ஜுனா, நானும் உன்னை போல பல பிறவிகள் எடுக்கிறேன். ஆனால் நீ உன்னோட கர்மாக்களின் காரணமாக பிறக்கிற. ஆனால் நான் என்னுடைய சங்கல்பத்தினால பிறக்கிறேன். இது உங்களுக்கு எல்லாம் புரியலப்பா, நான் என்ன பண்ணுறது? நம்மள மாதிரி ஒருத்தர் ராமாயணத்தை கேட்டுட்டு இந்த கர்மா பெருமாளை கூட விட்டு வைக்கல பாருங்கோ. எவ்வளவு கஷ்டப்படுறார் ராமர் அப்படின்னு அவர் அங்கலாய்ச்சார். பகவான் சொல்கிறான், என்னுடைய ஜன்மமும் கர்மமும் திவ்யம் அப்படிங்கிறார் பகவத்கீதையில். இந்த திவ்யமான அவதாரத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அனுபவிக்கிறார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பில்லாதவன் பலபடியாக பிறக்கிறான்கிற உபனிஷத் வாக்கியத்தின் படி பிறக்க பிறக்க இவனுடைய பெருமை கூடுறது. ஆனால் நாம் பிறக்க பிறக்க தீராத பாபத்தை அரை நொடியில் நம்ம பண்ணிட்டு போய்டுறோம். வந்தன போல் வருவனவும் அனந்தமாகி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் கூட. நம்ம எடுத்த பிறவிகளும் அனந்தம், வரவிருக்கும் பிறவிகளும் அனந்தம். கிரகங்களுடைய கட்டுக்குள்ள அடங்கி போயிடுவோம் ஜீவாத்மாவாகிய நம்மளாம். ஆனால் பெருமாள் கிட்ட இந்த கிரகங்கள் அண்டவே முடியாது. இந்த கிரகங்களுக்குத்தான் பெருமாளுடைய அனுகிரகம் வேணுமே தவிர அவனை இவைகள் கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால்தான் பகவானுடைய ஜன்மமும் கர்மமும் திவ்யம் அப்படின்னு சொல்கிறோம். கர்மங்கிறது பகவானுடைய லீலைகள். பகவான் திவ்யமாக பிறந்ததையும் அவருடைய திவ்யமான சேஷ்டிதங்களையும் திவ்யமாக பாடுற ஆண்டாள் இந்த 25வது பாசுரத்தில். பகவானுடைய பிறப்பையும் வளர்ப்பையும் நாம் நினைக்க நினைக்க நமக்கு வருத்தம் தீரும், மகிழலாம் அப்படின்னு ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்றா இந்த பாசுரத்தில் ஆண்டாள். இவளுக்கு இந்த அர்த்தம் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா ஒரு கீதா ஸ்லோகத்திலேருந்து கிடைச்சிதான். அது என்ன கீதா ஸ்லோகம்? அதுதான் பார்த்தோமே, ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். பகவானுடைய பிறப்பும் வளர்ப்பும் தெய்வீகமானது. இந்த வாக்கியத்தை தான் அப்படியே தமிழ்படுத்தியிருக்கா ஆண்டாள். எப்படி? ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு சொல்றார். இந்த வாக்கியத்தை அல்லது இந்த பாசுரத்தை நம்ம நினைச்சோம்னா, நம்ம தியானம் பண்ணினா
நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவளே சொல்றா. ஏவம் யோ வேத்தி தத்வதக தியக்த்யா தேகம் புனர்ஜன்ம ந ஏதி. மறுபடியும் மறுபடியும் நாம் பிறப்பதே இல்லை, நாம் பிறக்க மாட்டோம், புனர்ஜன்மமே இல்லை, அவனை போய் நாம் அடைஞ்சிடுவோம். புனர்ஜன்மம் இல்லாதனால பகவானை போய் நாம் அடைஞ்சிடுவோம். இந்த அனிஷ்டத்தையும் இந்த இஷ்டத்தையும் தான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு முடிக்கிறா இந்த பாசுரத்தில். ஆரம்பிக்கிற போது ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு சொல்லி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து அப்படின்னு முடிக்கிறா இந்த பகவத்கீதை ஸ்லோகத்திலேருந்து எடுத்து. இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகை. நாளை பகவானுடைய பிறப்பு வளர்ப்பை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.